நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் நாம் தொடர்ந்து தேவனால் பிறந்தவர்கள் என்ப தலைப்பின் கீழே பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பூமியில் எல்லாரும் மாம்சத்தினால் பிறந்திருக்கிறாங்க. ஆனால் நாமளும் மறுபடி பிறந்தவர்களாய், அதிலும் குறிப்பாக தேவனாலே பிறந்தவர்களாய், தேவனுடைய ஒரு குடும்பத்தாராய் மாறி இருக்கிறோம். அதை ஏற்கனவே பார்த்தோம். கடந்த 2-3 எபிசோடில் செய்திகளில் தொடர்ந்து நான் கொடுத்துருக்கிறேன். தேவனால் பிறந்தவர்கள் எப்படி இருப்பார்கள், இழந்து போனதை தேடிக்கொள்கிறோம். தேவனால் உண்டாயிருந்து குடும்பமாய் தேவனுடைய குடும்பமாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரனும் சகோதரியுமாக இருக்கிறோன்னு பார்த்தோம். இன்னும் தேவனால் பிறந்திருந்தால் அது உலகத்தையே ஜெயிச்சிடும்னு. உலகம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கண்ணால் பார்க்குற இந்த பூமி அல்ல, உங்களுக்குள்ளே இருக்கிற கண்ணின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, அதில் வாழ்ந்து கொண்டு இருந்த ஜீவனத்தின் பெருமையெல்லாம் ஒழிந்து போகும். அதை ஜெயிச்சிருவீங்க. இப்போது அதை ஒரு காரியத்தை நான் பார்க்க போகிறோம். இங்கே அவர்கள் பிறந்தவன் அநீதி செய்வதில்லை. அநீதி அவன்கிட்ட இருக்காது. ஏன்னா அவன் மாம்சம் செத்து போயிருக்கு, மாம்சத்தை சிலுவையில் அரைஞ்சிருக்கிறான். தேவனால் பிறந்தவன் அநீதிக்குரியவன் அல்ல. அநீதியெல்லாம் பாவம்தான். ஆனால் இன்னும் இதுக்கு அடுத்த எபிசோடில் உலகத்தை ஜெயித்தவன் மாத்திரம் இல்லை, அநீதி செய்யாமல் இருக்கிறது மாத்திரமல்ல, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். பைபிளில் இருக்கு. அதனுடைய காரியங்களை குறித்து இனி அடுத்து வர செய்தியில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு அதை எடுத்து கொடுக்க பிரியமாக இருக்கிறேன். தேவன் அதை பொதிச்சு வச்சிருக்கிறார் எனக்கு. இதனால் அவரில் பிறந்தவன் அநீதி செய்வதில்லை என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நீதியை செய்கிற எவனும் அவரில் பிறந்திருக்கிறான். அநீதி இல்லை, நீதியை செய்கிறவன். வேத வசன வார்த்தையில் விதைக்கிறவன் தனக்குள்ள. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே இருப்பான். நீதியை விதைப்பான். தேவனுடைய பிள்ளைகள் இல்லார் என்றும் பிசாசினுடைய பிள்ளைகள் இல்லார் என்றும் நாம் இதனால் அறிய முடியும். அநீதி செய்யாமல் இருக்கிறதுனால தேவனால் பிறந்தவர்கள். அநீதி செய்கிறவர்கள் அனைவரும் பிசாசின் பிள்ளைகள். வேதம் சொல்லுதப்பா, நான் இல்லை, சுயமாக பேசலை. சரி, நற்கிரியைகளை நீதியோடு செய்யத்தான் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம், தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாக இருக்கும்படி பிதா நம்மளை தெரிந்து கொண்டது அதுக்குத்தான். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு ஏன் உட்படுத்தினார் பார்த்தீங்கன்னா, நற்கிரியைகளை செய்கிறதுக்கு மாத்திரமல்ல, பரிசுத்தவானுடைய கூட்டத்தில் பங்கடையணும். அதுதான் அந்த அனுபவம். அந்த பரிசுத்தவானுடைய கூட்டத்தில் பங்கடைகிறதுக்கு அநீதி செய்யாமல் இருக்கணும், நீதியை செய்யணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு தெரிந்திருப்பதினால் நீதியை செய்கிற எவனும் அவர்கள் பிறந்தவன் அறிந்திருக்கிறீர்கள்னு சொல்கிறார். 1 யோவான் 2:1 பார்த்தீங்கன்னா, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்தால் நீதிபரராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். மறுபடியும் நம்மளை புதுப்பித்து கொடுக்கிறார். இன்னும் அதிகமாக நீதிக்குள்ளாய் கடந்து வரும்படிக்கு, அநீதியை விட்டு மனம் திரும்பும்படிக்கு. இதெல்லாம் 1 யோவான் 3:5 அவர் நம்முடைய பாவங்களை சுமர்த்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை, அதே போல் நம்மளை மாற்றுவார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 3:18 ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதியுள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். நாமும் அப்படி நடந்தால் தான் மாம்சத்தில் கொலையுண்டு ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். மாம்சத்துக்கு மரித்திருக்கணும். சரி, இன்னும் சொல்கிறார் 1 யோவான் 3:7 பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீர்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதியுள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதியுள்ளவனாய் இருக்கிறான். இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் எல்லார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் எல்லார் என்றும் வெளிப்படும். உலகத்தில் 2 பிள்ளையாக இருக்காங்க. நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கீங்களா, பிசாசின் பிள்ளையாக இருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவே நிறைய இடங்கள் சொல்வார், நீ பிசாசின் பிள்ளைகள்னு வேதபாரர்களை பார்த்து பரிசேயரை பார்த்து நேரடியாகவே பேசுவார். உங்கள் பிதாவினால் உண்டாயிருக்கு. உங்கள் பிதாவினால் உண்டாலும் என் சத்தத்துக்கு செவி கொடுப்பான். ஆனால் நீங்கள் செவி கொடுக்கறதில்ல. நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்து வருகிறீர்கள். அநீதி கொலை பண்ண தேடிக்கிட்டு தாங்க ஏசுறார. நீதியை செய்யாமலும்
தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாமலும் இருக்கிற எவனும் தேவனால் உண்டானவன் அல்ல. வேதத்தில் சொல்லி இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 7:16 அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூட்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? உங்க ஆத்மா, ஆவி, இருதயம், மனதெல்லாம் எப்படி இருக்குது? பாவ சரீரமான முட்செடிக்குள்ளே கிடக்கா? முட்பூட்டுக்குள்ளே கிடக்குதா? அதெல்லாம் மாற வேண்டியிருக்கு. கர்த்தர் சுத்தம் பண்ணுறாரு. பழைய இருதயம், ஆவி எல்லாத்தையும் மாற்றி கொடுக்குறாரு. உள்ளே வர வேண்டியிருக்கு. நம்ம மத்தேயு 7:17 அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நரகம், பாதாளம், அதான் அக்கினி. மத்தேயு 7:20 பார்த்தீங்கன்னா, ஆதலால் அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறோம். தீத்து 2:12 பார்த்தீங்கன்னா, நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி. ஹலோ, இதை செய்யலையா? இதை தேடணும். தீத்து 2:12 வீட்டில் திரும்ப திரும்ப வாசிங்க. தீத்து 2:14 பார்த்தீங்கன்னா, அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்றும் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகும். அவருக்கு சொந்த ஜனம். அவர் நீதி உள்ளவராக இருக்காரு. அக்கிரமக்காரனும் அநீதி செய்கிறவனுமா நம்ம போய் அவருடைய ஜனமாக இருக்க முடியாது. இன்னும் சொல்கிறாரு, நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களுமாய் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இல்லை அதிகமாக தீத்து 3:3 பார்த்தீங்கன்னா, ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களுமாய் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். ஹலோ, அதெல்லாம் மாறி இருக்கணும். அதான் தேவனால் உண்டாயிருக்கிற மனுஷன் அநீதி செய்கிறதில்லை. 1 யோவான் 4:7 பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்த அவரை அறிந்திருக்கிறான். யார் அவர்? இயேசு கிறிஸ்து. நீங்கள் தேவனால் பிறந்திருந்தா தான் அவரை முற்றிலுமாய் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். அவரை அறிகிற அறிவு வளரணும். வளர்ந்தால் தான் ஜீவன் பரிபூர்ணப்படும். இன்னும் அவர் மூலமாக பிதாவை நீங்கள் அறிய ஆரம்பிச்சிங்கன்னா தான் நித்திய ஜீவன் உங்களுக்குள்ளே கடந்து வரும். 1 யோவான் 5:1 இயேசுவானவரை கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூற எவனும், நல்லா கவனிய, பிதா பிறப்பித்த இயேசு கிறிஸ்து மாத்திரம் இல்லை, அந்த பிறப்பித்த பிதாவிடத்தில் அன்பு கூற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்தில் அன்பு கூறுகிறான். இதை இன்றைக்கி இருக்கிற போதவர்களுக்கே தெரியலை. நம்ம போய் செய்தி கொடுக்க வரலாமான்னு கேட்டால் வார்த்தை தான் சொல்லுவாங்க, எங்களுக்கு ஆட்கள்லாம் இருக்கியா, நானும் மனைவியும் இருக்கோம். கர்த்தர் உங்களை எப்படி அழைச்சாரோ அதே மாதிரி செய்துட்டு போங்கப்பா. இந்த அன்பு வரலைன்னு சொன்னால் நீங்கள் தேவனால் பிறந்தவர்கள் அல்லேங்கிறாரு. 1 யோவான் 5:1 போதகர்கள்லாம் குறித்து வச்சுக்கோங்க. 1 பேதுரு 1:4 அவர் இயேசு கிறிஸ்து மருத்துவர்கள் எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜனிப்பித்தார். 1 பேதுரு 2:28 வாசிக்கிறீங்க. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகிதம் உள்ளவர்கள் ஆகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியினால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அனுபவங்கள். இந்த அனுபவமெல்லாம் உள்ளே கிடைக்கணும். வந்தால் தான் தேவ சமூகத்தில் நம்ம போய் நிற்க முடியும். 1 பேதுரு 1:23 அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமாகிய தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். அது உள்ள முளைச்சி கிளம்பி களி ஓட்டுக்க ஆரம்பிக்கும் சொன்னால் அன்பு தானாக வந்திருக்கும். 1 பேதுரு 1:24 மாம்சமெல்லாம் புல்லை போல போயிடும், மனுஷனுடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போல போயிடும். புல் உலர்ந்து அதன் பூவும் உதிர்ந்தது. ஆனால் நாம் அப்படி இல்லை.
அன்பு ஒரு காலம் ஒழியாது. இந்த அன்பில் இருந்தால் சகல ஆவியின் கனிகள் புறப்பட்டு வருது. சரி, 1 பேதுரு 1:25, கர்த்தருடைய வசனமோ அதான் அவருடைய நீதி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிற வசனம் இதுவே. 2 பேதுரு 1:4, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. இதெல்லாம் பிடிச்சிக்கிடாமல் பழைய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள வாக்குத்தத்தத்தையே தேடிட்டு அலைகிறோம். ரோமர் 14:17 தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, பார்த்தீங்களா, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிற சந்தோஷமாய் இருக்கிறது. அந்த ராஜ்யத்தை சுதந்திரிக்க தெரியணும். அநீதி செய்கிற எவனும் ராஜ்யத்தை காண முடியாது. ஏன்னா அந்த ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, இச்சையின்படி வாழ்கிறதல்ல. அநீதிக்குரிய உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிடுவேன்னு சொல்லக்கூடாது, முடியாது. அதனால தான் மறுபடி பிறக்கிறோம். தேவனால் பிறந்த எவனும் அநீதி செய்கிறதில்லை. அந்த ராஜ்யம் குமாரனுடைய ராஜ்யம். அது எப்படி இருக்குதா, புசிப்பும் குடிப்பும் அல்ல, உலகத்தில் உள்ள இச்சையில் நடக்கிறதா அல்ல, ஆனால் அது நீதியும். அநீதி அல்ல. நீதி என்னென்னா வேத வசன வார்த்தைகளுக்கு கீழ்ப்பிடித்து நடக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் தீர்க்க தரிசனங்களையும் நமக்குள்ளே நிறைவேற்றி கொள்ளும்படிக்கு குமாரனுக்குள்ளே அடங்கி இருக்கிறது. நான் அதுக்கு தான் வந்தேன், அழிக்கிறதுக்கு அல்ல. நியாயப்பிரமாணத்தை ஆகிலும் தீர்க்க தரிசனங்களை ஆகிலும் அழிக்க வந்தேன் என்று எண்ணாதீர்கள், அவை நிறைவேற்றவே வந்தேன்னு சொன்னார். இன்னும் சொன்னார், இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, கொலோசியர் 1:13 தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தி இருக்காரப்பா. நீ உள்ளே இருந்துக்கிட்டு அநீதி எப்படி செய்ய முடியும்? அந்த பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோன்னு சொன்னார். ஏற்கனவே இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம முழுமையாக விடுதலை ஆக்கியிருக்காரு. அவரால் மறுபடி பிறந்திருக்கிறோம், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், புத்திரர்களாக இருக்கிறோம், சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரவாளியும் பிதாவினிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக சுதந்திரவாளியானவன் எப்படி இருக்கணும்? அநீதி செய்கிறவனாக இருக்க முடியாது. நான் அவளை கட்டளை கொடுத்து செய்யாதேன்னு சொல்ல மாட்டேன். அது நியாயப்பிரமாண போதகர்கள் போதிக்கிற போதனை. நீங்கள் எப்படி மாறணும், எப்படி மாறி இருந்தால் அநீதி செய்யாமல் இருப்பீங்க. திட்டமும் தெளிவாக கொடுத்துருக்கிறாரு. ஜெபம் பண்ணுவோமா? அடுத்து வரப்போகிற செய்தியில் தேவனால் பிறந்தவன் பாவம் செய்யான், அது எப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கர்த்தர் அதை வெளிப்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. பெரிய காரியப்பா, உங்களுக்காகத்தான், எனக்காகத்தான். சோதரவாளியாக மாறணும். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக துதிக்கிற ஸ்தோத்தரிக்கிறப்பா. தேவனே, இந்த நாட்களிலும் தேவரீர் நீர் எங்களுக்கு கொடுத்த உடைய வார்த்தையின்படி அப்பா, நாம் எல்லாம் தேவனால் பிறந்திருக்கிறோம் என்றும் தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்றும், கண்ணிலை செய், மாம்சத்தினை செய், ஜீவனத்தின் பெருமை எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உலகத்தை நாங்கள் ஜெயிப்போம் என்றும், இன்னும் அவரில் பிறந்தவன் அநீதி செய்வதில்லை, ஏன்னா அவனுடைய பாவ சரீரம் ஒழிந்து போயிற்று என்று எங்களுக்கு விளக்கமாக எடுத்து சொல்லி கொடுத்துருக்கிறீரே. அப்பா, எங்களை மன்னியும். நாங்கள் ஒருவேளை அநீதி செய்கிறவர்களாக இருந்தால் எங்கள் பாவங்கள், குற்றங்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பா. இனி வரப்போகிற காலங்களிலேயாவது நீதியை செய்கிறவர்களாய் தேவனே, உடைய குமாரனுடைய ராஜ்யத்தில் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிற சந்தோஷமாக இருக்கிறது என்பதை அறிந்து அதில் பிரவேசித்தவர்களாய் காணப்பட எங்களுக்கு முற்றிலும் உதவி பண்ணும். எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களுடைய மனசாட்சியை எங்களை குற்றப்படுத்தாதபடிக்கு நாங்கள் தேவனால் பிறந்திருக்கிறோம் என்பதை உறுதிப்படுத்தவும், இன்னும் ஆவியானவர் தாமே எங்களுடைய ஆவியோடு கூட இருந்து அப்பா சாட்சி ஒடுக்கத்தக்கதாய், இன்னும் அதிகமாய் உலகத்தில் உள்ள ஜனங்கள் எங்களை கண்டு அப்பா இவர்கள் வேறு பிரித்து எடுக்கப்பட்டவர்கள், உலகத்துக்குரியவர்கள் அல்ல, தேவனால் பிறந்திருக்கிறவர்கள் என்று அவர்களே ஒப்புக்கொள்ளத்தக்கதாய் தேவனுடைய பெரிய காரியங்கள் முற்றிலுமே தாழ்த்திப்படைய கருத்து பிள்ளைகளுடைய தேவைகள் அனைத்திலும் உடைய கரம் கூட பெரிய காரியங்களை செய்யும். ஒன்றில் குறைவற்றவர்களாய் பிள்ளை காணப்பட தேவனே, ஏற்கனவே கொடுத்த அந்த செய்தியின்படி அப்பா எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கத்தக்கதாய் தேவரீர் இந்த பிள்ளைகளுக்கு உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று நான் வாழ்த்துகிறேன். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், திடப்படுத்தும், முற்றிலுமாய் காத்துக்கொள்ளும். கர்த்தரும் அருமை ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.